ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை கிடைச்சா போதும் உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஏன்னா உங்களுக்கு சேலரிய பொறுத்தவரைக்கும் ரூ. 53,600 வந்து பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும். ஒரு அதிகாரி லெவல்ல தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 13த் அக்டோபருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இசிஜிசில தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் உங்களுக்கு பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ ப்ரொபஷனரி ஆஃபீசர்ல வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. இதில வந்து உங்களுக்கு சேலரியே வந்து பார்த்தோன்னா வேற லெவல்ல வந்து இருக்க போது. இங்க வந்து பாருங்க பேசிக் பே குடுத்துருக்காங்க பாருங்க. ரூ. 53,600 வந்து பேசிக் பே. இது இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். ஸோ டியர்னன்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரென்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ், நியூஸ் பேப்பர் அலவன்ஸ், மொபைல் பில்ஸ் இந்த மாரி வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். உங்க கைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த்தே வந்து ரூ. 1,00,000 கிட்டக்க உங்களுக்கு சேலரியே வந்து இருக்கும். ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். ஸோ இதில வந்து பாருங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்மே குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. குளோசிங் டேட்ட பொறுத்தவரைக்கும் 13த் அக்டோபர் வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்க ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்ப இருக்கும் அப்படிங்கிற டேட் குடுத்துருக்காங்க. 16த் நவம்பர் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். அதுக்கான ரிசல்ட் டிக்ளரேஷன் வந்து எப்ப பண்ணுவாங்கன்னா, 16த் டிசம்பர்லருந்து 31 டிசம்பருக்குள்ளார வந்து பண்ணிருவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரில வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து ஒரு 40 வேக்கன்சி இருக்கு. ஸோ வேக்கன்சி கம்மியா இருக்கனால அப்ளை பண்ணாம விட்றாதீங்க. உங்களுக்கு காம்படிஷனும் வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து இருக்கும். ஸோ எலிஜிபிலிட்டி வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருந்தாலே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ பொறுத்தவரைக்கும் மினிமம் 21 மேக்ஸிமம் வந்து பாருங்க 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, நீங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி தான். எனி டிசிப்ளின்ல நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். உங்களுக்கு வந்து பாருங்க, இதுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரெய்னிங் உங்களுக்கு வேணும் அப்டின்னா வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா, அந்த ஆப்ஷன்ல வந்து நீங்க வந்து டிக் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரெய்னிங் வந்து இருக்கும். அது வந்து யார் யாருக்கு வந்து இருக்குன்னா, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரெய்னிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அது வந்து பாருங்க 200 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 200 மார்க் வந்து இருக்கும். 140 நிமிஷம் எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கான பேட்டர்னுமே இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ட் டைப்ல உங்களுக்கான பேப்பர் இருக்கும். அது வந்து எஸ்ஸே ரைட்டிங், ப்ரிசிஸ் ரைட்டிங் இந்த மாரி வந்து உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழ்நாட்ல வந்து சென்னை, கோயம்புத்தூர்ல தான் உங்களுக்கான சென்டர் வந்து குடுத்துருக்காங்க. இதுல நியர் பை இருக்கக்கூடிய சென்டர நீங்க சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. மொத்தமா இந்தியா முழுக்க வந்து ஒரு 23 சென்டர் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதுல நம்ம தமிழ்நாட்ல வந்து சென்னை, கோயம்புத்தூர் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோட்டோலருந்து, சிக்னேச்சர்லருந்து, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இந்த மாரி வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஃபீஸ் பேமெண்ட்டுமே வந்து குடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு வந்து இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் ரூ. 175 பே பண்ணா போதும். மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாத்துக்கும் ரூ. 900 வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபீஸ் வந்து நீங்க ஆன்லைன்லேயே வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர்ல இருந்து உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே வந்து இங்க டீட்டெயிலா வந்து இருக்கு. நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.